குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம மெக்கானிக்ஸ் கிளாஸில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து தேர்ட் யூனிட்டில் செகண்ட் ஹாஃபு, ஃபோர்த் யூனிட், ஃபிஃப்த் யூனிட் பார்த்துட்டோம். இது எல்லாமே வந்து டைனமிக்ஸ் சாப்டராக வரும். ஃபஸ்ட்டு 2.5 யூனிட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாட்டிக்ஸ்லேருந்து வரும். ஸோ ஸ்டாட்டிக்ஸை தான் வந்து நம்ம இன்றைக்கி கிளாஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக்ஸில் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் பார்க்கக்கூடியது வந்து ஃபோர்ஸஸ். இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பிஃபோர் கோயிங் டு த டெஃபினிஷன் ஆஃப் த ஃபோர்ஸ், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்னா வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ நியூட்டன்ஸ் லா நமக்கு வந்து வெல் ஃபெமிலியரானது. ஃபிசிக்ஸில் நம்ம ஏற்கனவே வந்து படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ நியூட்டன்ஸ் லா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு பார்ட்டிக்கல், ஒரு பால் அப்படின்ட்டு வச்சுக்கிடுவோம். ஸோ ஒரு பால் இருக்குது அப்படின்னா, இந்த பால் வந்து அதே பொசிஷனில் தான் வந்து இருக்கும். இதை நம்ம வந்து கை வச்சு த்ரோ பண்ணாலோ இல்லை கால் வச்சு த்ரோ பண்ணாலோ தான் இந்த பால் வந்து இந்த பொசிஷனுக்கு மூவ் ஆகும். அல்லது நீங்கள் பாலை லைட்டாக உருட்டி விட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டுருக்கும். அதனோட டைரக்ஷன் வந்து எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, இன்னும் நம்ம அது மேலே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயத்தை வந்து செலுத்தும் போது தான் அது வந்து பால் வந்து வேறு டைரக்ஷனுக்கு வந்து மூவ் ஆகும். அப்படி தானே? ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா. எ பார்ட்டிக்கல் ரிமைன்ஸ் அட் எ ரெஸ்ட் ஆர் இன் எ ஸ்டேட் ஆஃப் uniform motion in a straight line unless acted by an impressed force. அது மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோர்ஸ் செலுத்தினா தான் அதனோட டைரக்ஷன் வந்து மாறி போகுமே தவிர, இல்லை அப்படின்னா அது ஒன்று ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது, இல்லை ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். இதுதான் வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லாங்கிறது என்னது அப்படின்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு த இம்ப்ரெஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வந்து ப்ரப்போர்ஷனல் டு த இம்ப்ரெஸ்ட் ஃபோர்ஸ். இந்த நியூட்டன்ஸ் செகண்ட் லாவை தான் நம்ம பின்னாடி டைனமிக்ஸ் சாப்டரில் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணியிருப்போம் சில டெரிவேஷன்ஸுக்கு, புக் ஒர்க்கில் எல்லாமே. ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா வந்து வெல் நோன் ரிசல்ட், to every action there is equal and opposite reaction அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகேவா? சரி. ஸோ இந்த 3 லாஸ் தெரிஞ்சுது அப்படின்னா இப்போ அஃபிஷியலாக ஃபோர்ஸோட டெஃபனிஷனுக்கு போகும். ஓகேவா? நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவில் சொல்லியிருந்தோம், ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஒன்று ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும் அல்லது ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அன்லெஸ் ஆக்டட் பை அன் இம்ப்ரெஸ்ட் ஃபோர்ஸ். ஸோ இது மேலே ஏதோ ஒரு ஃபோர்ஸை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை, எக்ஸ்டர்னல் ஏஜெண்ட்டை வந்து நம்ம செலுத்துகிறோம். அந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்டு மூலமாக தான் அந்த பார்ட்டிக்கலில் வந்து மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஏஜெண்ட், அந்த பார்ட்டிக்கலை மூவ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த எக்ஸ்டர்னல் ஏஜெண்ட்டை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ஃபோர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபோர்ஸோட டெஃபினிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது. ஸோ எம்முங்கிறது வந்து மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல், அதை மாதிரி விங்கிறது வந்து வெலாசிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எம்வி அப்படிங்கிறத தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து லீனியர் மொமெண்டம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான் லீனியர் மொமெண்டமோட டெஃபினேஷன். எம்ங்கிறது வந்து மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல், விங்கிறது வெலாசிட்டியாக இருந்துச்சுன்னா எம்பிங்கிறது லீனியர் மொமெண்டம். ஸோ ஆருங்கிறது வந்து பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பார்ட்டிக்கல் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்போ லீனியர் மொமெண்டமை வந்து நம்ம எம்ஆர் டாட் அப்படின்ட்டு டினோட் பண்ணுறோம். ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெஷரிங் ஆஃப் எ ஃபோர்ஸை வந்து எப்படியெல்லாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நியூட்டன்ஸ் செகண்ட் லா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு இம்ப்ரெஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்களா. இது ஆல்ஃபா சிம்பிள் கிடையாது, ப்ரப்போர்ஷனலோட சிம்பிள். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு த இம்ப்ரெஸ்ட் ஃபோர்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. ரேட் ஆஃப் சேஞ்சுனாலே டி/dt அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். மொமெண்டம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா. மொமெண்டம் வந்து நமக்கு என்னென்னு தெரியும்னா mr டாட் அப்படின்ட்டு தெரியும். திஸ் இஸ்
ப்ரப்போர்ஷ்னல் டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்து இம்ப்ரெஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எஃப் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு இந்த d/dt ஆஃப் mr டாட் இருக்குல்ல, திஸ் இஸ் நத்திங் பட் டிஃபரன்சியேஷன். அப்போ எம் அப்படியே வச்சுக்கிட்டு ஆர் டாட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் mr டபுள் டாட். ஸோ திஸ் இஸ் ப்ரப்போர்ஷ்னல் டு எஃப் அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். இப்படி எழுதியாச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ஈக்குவாலிட்டி போட போகிறோம். அப்போ mr டபுள் டாட் இந்த ப்ரப்போர்ஷனலில் ஈக்குவாலிட்டிக்கு போடும்போது ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அதை கேன்னு வச்சுக்கிட்டோன்னா கேஎஃப் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ mr டபுள் டாட் ஈக்குவல் டு கே இன்ட்டு எஃப் அப்படின்ட்டு கிடைக்கும். ஃபர்தர் if a vector is equal to a into e cap, அதை மாதிரி f vector equal to f into e cap அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். வேர் e capங்கிறது என்னது அப்படின்னா யூனிட் வெக்டர். ஓகேவா? ஸோ இப்படி எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும், இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். நமக்கு என்னது கிடைச்சது அப்படின்னா mr டபுள் டாட் ஈக்குவல் டு கே இன்ட்டு எஃப் அப்படின்ட்டு கிடச்சிது. இப்போது நம்ம ஆக்சலரேஷன் இருக்குல்ல, அந்த ஆக்சலரேஷனை எப்படி டினோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா வந்து ஆக்சலரேஷன்னா ஆர் டபுள் டாட் அப்படிங்கிறது அதை ஏ அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கிட்டோன்னா அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து எம்ஏ ஈக்குவல் டு கேஎஃப் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ எம்ஏ ஈக்குவல் டு கேஎஃப் அப்படின்ட்டு கிடச்சிது அப்படின்னா இப்போ நம்ம ஏக்கு பதிலாக என்னது ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா ஏ இன்ட்டு இ கேப் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எஃப் வெக்டாருக்கு பதிலாகவும் எஃப் இன்ட்டு இ கேப் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த இ கேப்புங்கிறது யூனிட் வெக்டாருங்கிறதுனால கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா எம்ஏ ஈக்குவல் டு கேஎஃப் அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நமக்கு இந்த ரிலேஷன். Now let us define the unit force as the force which produces unit. இப்போ நம்ம யூனிட் ஃபோர்ஸை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ யூனிட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் யூனிட் ஆக்சலரேஷன். யூனிட் ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும் ஆஃப் யூனிட் மாஸ். யூனிட் மாஸை எடுத்துக்கிட்டு யூனிட் ஆக்சலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எஃப் வெக்டாரை வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா யூனிட் ஃபோர்ஸ், யூனிட் ஆக்சலரேஷனுங்கிறதுனால ஏவோட வேல்யூ 1, யூனிட் மாஸுங்கிறதுனால எம்மோட வேல்யூ 1. நமக்கு என்ன ரிலேஷன் தெரியும்னா எம்ஏ ஈக்குவல் டு கேஎஃப் தெரியும். ஸோ எம்மு ஏஎஃப் எல்லாமே ஒன்றுனா ஆட்டோமேட்டிக்காக கேவோட வேல்யூவும் வந்து 1. அப்போ நமக்கு எம்ஏ ஈக்குவல் டு எஃப் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். பட் ஏ இஸ் நத்திங் பட் தி ஆக்சலரேஷன். அப்போ mr டபுள் டாட் ஈக்குவல் டு எஃப் அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இந்த ரிலேஷனையும் வந்து நம்ம டைனமிக்ஸில் புக் ஒர்க்கில் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? mr டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு எஃப் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஃபார்முலா மாதிரி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா யூனிட் ஆஃப் த ஃபோர்ஸ் இன் எம்கேஎஸ், சிஜிஎஸ், எஃப்பிஎஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்களா. ஸோ இதில் எம்கேஎஸ் சிஸ்டம்னா என்னதுன்னா மீட்டர் கிலோகிராம் செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுற சிஸ்டமை தான் எம்கேஎஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகேவா? சிஜிஎஸ் சிஸ்டம் அப்படின்னா என்னதுன்னா அது சென்டிமீட்டர் கிராமு செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுற சிஸ்டமை தான் சிஜிஎஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். எஃப்பிஎஸ் சிஸ்டம் அப்படின்னா ஃபுட் பவுண்ட் செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுற சிஸ்டமை தான் வந்து எஃப்பிஎஸ் சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நம்ம மெஷர் பண்ணுற அந்த வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இந்த சிஸ்டமில் பார்த்தோன்னா யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எம்கேஎஸ் சிஸ்டமை பொறுத்தவரையில் அதனோட யூனிட் வந்து நியூட்டன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சிஜிஎஸ் சிஸ்டமை பொறுத்தவரையில் இதனோட யூனிட் வந்து டைனு. அதை மாதிரி எஃப்பிஎஸ் சிஸ்டமை பொறுத்தவரையில் இதனோட யூனிட் வந்து பவுண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் இதனோட யூனிட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் ஒன் வேர்டில் வந்து கேட்கலாம். சரி.
ஸோ அப்போ இந்த நியூட்டன், அந்த யூனிட் நியூட்டன், டைனு, பவுண்டால் கொடுத்துருக்காங்களே, இதனோட டெஃபனிஷனை வந்து பார்க்க போகிறோம். ஸோ நியூட்டன்கிறது என்னது அப்படின்னா, நியூட்டன் இஸ் த ஃபோர்ஸ் விச் ஆக்டிங் ஆன் எ பார்ட்டிக்கல், அதனோட மாஸ் வந்து 1 கிலோகிராம், ப்ரொடியூசஸ் ஆன் இட் அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அது வந்து 1 கிலோகிராம் மாஸ் உள்ள ஒரு பார்ட்டிக்கலை வந்து ஆக்ட் பண்ணக்கூடிய இடத்துல அதனோட அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம நியூட்டன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதே டைன்னா என்னதுன்னா, அதனோட மாஸ் வந்து 1 கிராமாக தான் வந்து இருக்கும். ஸோ மாஸ் 1 கிராம் வந்து ஆக்ட் ஆகும். ஆக்சலரேஷன் வந்து 1 சென்டிமீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அங்கே ஆக்சலரேஷன் வந்து 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இங்கே 1 சென்டிமீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், மாஸ் 1 கிராம். இதை தான் வந்து நம்ம டைன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பவுண்டாலுங்கிறது வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்டிங் அந்த பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் 1 LB. ஸோ ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் சொல்லக்கூடிய ஃபுட்டில். ஸோ 1 LB இருக்கும். ப்ரொடியூசஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் ஃபீட் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதில் இருக்கக்கூடியதை தான் வந்து நம்ம பவுண்டால் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது வந்து யூனிட் ஆஃப் த மெஷர்மெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் வந்து டைப்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸ். என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னால் வந்து இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த புக்கில் பார்க்குறது த ஃபோர்ஸஸ் விச் வில் பி கன்சர்ன் இன் திஸ் புக் ஆர் எர்த் கிராவிடேஷன், டென்ஷன், ரியாக்ஷன். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை தான் வந்து நம்ம இந்த புக்கில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து எர்த் கிராவிடேஷன். ஸோ எர்த்தோட கிராவிடேஷனுங்கிறது என்னது அப்படின்னா, இட் இஸ் நியூட்டன் ஹூ ஃபவுண்ட் தட் 2 particles அட்ராக்ட் ஈச் அதர் வித் எ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். 2 பார்ட்டிக்கல் வந்து ஒன்றோட ஒன்று அட்ராக்ட் ஆகும் ஒரு ஃபோர்ஸ் மூலமாக. அதனோட மேக்னிடியூடு வேல்யூ தான் இந்த காமா m1 m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து எர்த்தோட கிராவிடேஷன். So next, weight order definition. The force of attraction of the earth on a body is called the weight of the body. Force of attraction of the earth on a body, அதுதான் வந்து weight of the body அப்படின்ட்டு சொல்லுவோம். This force is towards the center of the earth. earthோட சென்டரில் vertically downward directionல தான் வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே வந்து ஆக்ட் ஆகும். ஸோ வேறு எர்த்தோட சர்ஃபேஸில் டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து இருந்தாலும் சரி, பட் கிரேட்லி டிஃபரிங் ஆல்டிடியூடு, பட் ஆல்டிடியூடு வந்து டிஃபர் ஆகணும். ஓகேவா? எர்த்தோட சர்ஃபேஸில் நம்ம வேறு பிளேஸில் பார்த்தாலும் சரி, இல்லை ஒரே பிளேஸ்லேயே வந்து பார்த்தாலும் சரி, ஆனால் ஆல்டிடியூடு வந்து டிஃபர் ஆகணும். அப்படி டிஃபர் ஆச்சு அப்படின்னா ஆர் வேரிஸ் ஸ்லைட்லி and the force of attraction on a given particle correspondingly varies. ஸோ அந்த மாதிரியான இடத்துல ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் வந்து வேரி ஆகும். அப்போது the acceleration due to this force is close to the surface of the earth. ஸோ அப்போ ஆக்சலரேஷனோட வேல்யூவை நம்மளால் சொல்ல முடியும். அதாவது MGS சிஸ்டமில், CGS சிஸ்டமில், FPS சிஸ்டமில் அப்படிங்கிறதுல ஆக்சலரேஷனோட வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வெயிட். ஸோ அப்போ இந்த கரஸ்பாண்டிங் த வெயிட் ஆஃப் த கிலோகிராம், கிராம், பவுண்ட், டன், இது எல்லாமே வந்து என்னென்னு பார்ப்போம் அப்படின்னா, வெயிட் ஆஃப் த கிலோகிராமை வந்து கிலோகிராம் வெயிட்டுன்னு சொல்லுவோம், வெயிட் ஆஃப் த கிராமை கிராம் வெயிட்டுன்னு சொல்லுவோம், வெயிட் ஆஃப் த பவுண்டு வெயிட்டுன்னு சொல்லுவோம், அண்ட் வெயிட் ஆஃப் த டன் வெயிட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? சரி, ஸோ இதுதான் வந்து வெயிட்டோட யூனிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து டென்ஷன். ஸோ டென்ஷனுங்கிறது என்னது அப்படின்னா, டென்ஷன் இஸ் எ ஃபோர்ஸ் which comes into play when an elastic body is deformed by the application of forces. ஸோ எலாஸ்டிக் பாடிக்கு வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ட்டு யோசித்து பாருங்கள். ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்னது அப்படின்னா, இந்த ரப்பர் பேண்ட். அது வந்து ஒரு எலாஸ்டிக் பாடிக்கு ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள். வேறு எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ ரப்பர் பேண்டை வந்து நம்ம மேனுவலாக நம்ம கை வச்சு இழுப்போம், அப்படி தானே? ஸோ இழுக்கும் போது ஒரு ஃபோர்ஸ் மூலமாக தான் அந்த ரப்பர் பேண்ட் அப்படிங்கிறது வந்து இழுக்குது. அப்படி இழுக்கும் போது அதில் ஏற்படக்கூடிய அந்த ஃபோர்ஸை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து டென்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம்.
Tension is nothing but a force which comes into play when an elastic body is deformed. எலாஸ்டிக் பாடியில் ஒரு மூமெண்ட்டை கொடுக்கறது தான் வந்து ஒரு ஃபோர்ஸ் மூலமாக ஒரு மூமெண்ட்டை கொடுப்போம். அந்த ஃபோர்ஸை தான் வந்து நம்ம டென்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா வந்து ஹூக்ஸ் லாங்கிறது என்னது அப்படின்னா இட் ஹஸ் பீன் ஃபவுண்ட் பை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தட் த டென்ஷன் ஆஃப் அன் எலாஸ்டிக் ஸ்ட்ரிங் or spiral string varies as the ratio of the extension of the string beyond the natural length. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த டென்ஷன் இருக்குல்ல, அந்த டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் வந்து எப்படி வேரி ஆகும் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் டு நேச்சுரல் லெங்க் இதுக்கு வந்து வேரி ஆகுது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது முதல்ல கண்டுபிடிச்சவர் வந்து ஹூக் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். ஸோ அவர் பேர்லேயே இது வந்து ஹூக்ஸ் லா அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவாலிட்டியை இந்த ப்ரப்போர்ஷனலை ஈக்குவாலிட்டிக்கு மாற்றுறதுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டை கொடுப்போம். அந்த கான்ஸ்டண்ட்டை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டியை வந்து நம்ம லாம்டா அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு வந்து டென்ஷனோட ஃபார்முலா வந்து லாம்டா இன்ட்டு எக்ஸ்டென்ஷன் லெங்க் டிவைடட் பை நேச்சுரல் லெங்க் அப்படிங்கிறது வந்து ஃபார்முலா. இதுவும் நம்ம வந்து டைனமிக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். 4th யூனிட்லேயே ஏதோ ஒரு புக் ஒர்க்கில் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹூக்ஸ் லா அப்படிங்கிறது. சரி, ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் என்னதுன்னா வந்து ரியாக்ஷன். ஸோ ரியாக்ஷனுங்கிறது என்னது அப்படின்னா இட் இஸ் அப்சர்வ்டு ஃப்ரம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தட் whenever two bodies have contact with each other, each is subject to action of the force, the forces being equal in magnitude but opposite direction. இதை தான் வந்து ரியாக்ஷன் ஆஃப் த பாடிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது whenever two bodies contact with each other subject to a action of force. இங்கு ஒரு பாடி மேலேயும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இன்னொரு பாடி மேலேயும் இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த ஃபோர்ஸ் மூலமாக ரெண்டு பார்ட்டிக்கலும் வந்து ஒன்றோட ஒன்று கான்டாக்டில் இருக்குது. அந்த ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்படின்னா இந்த ஃபோர்ஸஸை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ரியாக்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் ரியாக்ஷனோட டெஃபினிஷன். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபோர்ஸை பற்றி பார்த்துருக்கணும். ஃபோர்ஸுங்கிற சாப்டரை தான் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு நியூட்டன்ஸ் லா, நம்ம வெல் ஃபேமஸ் 3 நியூட்டன் லா என்னன்னு பார்த்தோம். ஃபோர்ஸோட டெஃபனிஷன் பார்த்தோம். லீனியர் மொமெண்டம்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னது பார்த்தோம் அப்படின்னா வந்து யூனிட் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இதுக்கு முன்னாடி r ஈக்குவல் டு எஃப் அப்படிங்கிறத வந்து டெரைவ் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். எர்த் கிராவிடேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் வெயிட்டுனா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இதுலையே. அதுக்கப்புறம் டென்ஷன் அப்படிங்கிற 2வது ஃபோர்ஸை பார்த்தோம். 3வது வந்து ரியாக்ஷன் அப்படிங்கிற இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸை வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இன்றைக்கி கிளாஸில் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள். ரிமைனிங்கை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணலாம்.